Hi guys, welcome to channel Zone 14 Football. So இன்னைக்கு வீடியோவில் Premier League Game Week 14 ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வழியாக மிட் வீக் கேம்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் முடிகிற வரைக்கும் கேம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கேம், இதுதான் மேட்ச் ஆஃப் த வீக்கெண்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான கேம். ஃபுல்லாம் 4 Man City 5 இன் கிரேவன் காட்டேஜ். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை பார்க்காதவங்க தயவு செஞ்சு ஹைலைட்ஸ் அது போய் பாருங்கள். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான கேம் ரொம்ப ரொம்ப ரேர். அதுவும் 9 கோல்ஸ், ப்ரீமியர் லீக்கில் 9 கோல்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். அதுவும் மான்செஸ்டர் சிட்டி வந்து ரெண்டுமே சர்ப்ரைஸ். அதாவது செமையாக ரெண்டு டீமுமே செம ஃப்ளூவெண்ட்டாக ஆடிருப்பாங்க. ரெண்டு பேருமே சூப்பராக ஆடிருப்பாங்க. மேன் சிட்டி பிரைட்டாக ஸ்டார்ட் பண்ணி 3-0 அஹெட் போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் கேமில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கும் போது தான் ஃபஸ்ட் ஆஃப் எண்டிங்கில் எமில் ஸ்மித்ரோ வந்து அழகாக ஒரு கோல் அடித்து 3-1 நாக்குவார். சரி, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஏதோ இருக்கலாம், ஓகே அவங்க ஹோமில் வராங்க ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தா உடனே 2 கோல் 5-1 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவ்வளோதான். சிட்டி 6-7-8 யோசிக்கிற நேரத்தில் தான் ஒன்று போட்டு கம்பேக் பண்ணி ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக 5-4 ஆக்கிட்டாங்க. கடைசியில் அவங்க நினச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம் மேட்சை. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நிறைய அந்த கோல் லைன் சேவாக இருக்கட்டும், கோல் லைன் கிளியரன்ஸாக இருக்கட்டும், இது வந்து மோஸ்ட் என்டர்டெய்னிங் கேம் ஆஃப் திஸ் வீக், இல்லை ஆஃப் திஸ் சீசனாக கூட இருக்கலாம் டெஃபினட்டாக. கண்டிப்பாக. அண்ட் எப்போதுமே நம்ம வந்து ஹாலாண்ட் வந்து கோல் அடித்து பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தடவை வந்து ப்ரொவைடராக இருந்தார். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து ஃபில் ஃபோர்டன் ஐ திங்க் அவரோட டாப் ஃபார்முக்கு வந்துட்டார். பிளேயர் ஆஃப் த சீசன் வாங்கினார் ப்ரீமியர் லீக்கில். ஸோ அந்த சீசனோட ஃபார்ம் வந்து திரும்பி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சிட்டியில் வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது ஹாலாண்டை தவிர வேறு யாருமே கோல் அடிக்காமல் இருந்தது தான். பட் இந்த தடவை இப்போ ரீசன்ட் கேம் வீக்ஸாக அவங்க டீமில் ஃபுல் அட்டாக்குமே வந்து ஃபயர் பண்ணுறாங்க. பட் அஃப்கோர்ஸ் 4 கோல்ஸ் சுட்டது வந்து டிஃபென்ஸ் வைஸ் வந்து ரொம்ப மோசம் தான். பட் அது வந்து நம்ம ஃபுல்லாமே வந்து நம்ம ஈஸியாக சொல்லக்கூடாது. ஆமாம், ஆக்சுவலி நீ பார்த்தனா 2 டீமுமே அட்டாக்கிங் வைஸ் செமையாக ஆடிருப்பாங்க. செம ஃப்ளூவன்சி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சிட்டி கோல்ஸ் அடிக்க கூட செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தோன்னா செம ஃப்ளூவெண்ட்டாக ஆடிருப்பாங்க ஃபுல்லாக. அந்த அளவுக்கு அவங்க பாசிங்காக இருக்கட்டும், அவங்க அட்டாக்கிங் ஒரு அட்டாக் போகும்போதே செம ட்ரெட்டனிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் 70% பொசிஷன் வச்சுருந்தாங்க ஃபுல்லாக. ஸோ ஆனால் டிஃபென்சிவ்லி 2 டீமே வீக். அதாவது ஃபுல்லாக ரொம்ப ஓட்டை உடசலாக தான் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி மேன் சிட்டிக்கு சும்மா இல்லை. மேன் சிட்டி என்ன தெரியுமா பண்ணாங்க, எல்லாரும் பின்னாடி வந்துட்டாங்க. புரியுதா? 11 பேர் பின்னாடி இருந்தும் கோல் போயிட்டு இருந்தது. யாருமே பாலுக்கே போல. எல்லாமே நீ பார்த்தனா செம்ம ஷாட்ஸ். சொக்கோமேக்கா வந்து 2 கோல் அடிச்சு லாங்லேருந்து அடிப்பான். இவோபி அடித்த கோல் லாங்லேருந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்தே அடிச்சிருவாங்க. அவங்க யாருமே பாலுக்கே போக மாட்டாங்க, அப்படியே நின்று இருப்பாங்க. அதான் டிஃபென்ஸுன்ற பேரில். பட் ஆனால் இன்னொரு பாசிட்டிவ் பார்த்தோன்னா சிட்டி வந்து அட்டாக்கிங் வைஸ் செமையாக ஆடுறாங்க. அண்ட் இதை மென்ஷன் பண்ணி ஆகணும், ஹாலாண்ட் 100th கோல் அடிச்சிருக்காரு ப்ரீமியர் லீக்ல. ஏன்னா இதுதான் ஃபாஸ்டஸ்ட் இது. ஏன்னா ஆலன் ஷீரர் ரெக்கார்டை பிரேக் பண்ணி 111 கேம்ஸில் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இந்த கேமில் நீ சொன்ன மாதிரி 2 அசிஸ்ட், ரெண்டுமே டாப் கிளாக் செம்ம அசிஸ்ட். அதில் முக்கியமாக டிஜானி ரெய்ண்டர்ஸ் போட்ட கோலுக்கான அசிஸ்ட் இருக்கே எப்பா. 2 பேரை நல்லா என்ன சொல்கிறது ஃபிசிக்கலாக பாடி போட்டு அது பால் லூஸ் பண்ணாமல் வின் பண்ணி ஒரு செம்ம பிரேக் த்ரூ பண்ணுவார். டிஜானி ரெய்ண்டர்ஸ் செம்ம ஃபினிஷ் பண்ணி அதை கோல் அடிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஹாலாண்ட் வந்து இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ப்ரீமியர் லீக்ல. கண்டிப்பாக ஆலன் ஷீரர் தான் வந்து டாப் ஸ்கோரர் ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஃபாஸ்டஸ்ட் 100 கோல்ஸ் எல்லாமே இருக்கு. பட் ப்ரீமியர் லீக்ல 100 கோல்ஸ் அடிக்கிறதுன்றது வந்து ஒரு சும்மா விஷயமே கிடையாது. ஸோ ஹாலாண்ட் என்னதான் வந்து ஒரு ரைவல் டீம் பிளேயராக இருந்தால் கூட கண்டிப்பாக நம்ம பிக் சல்யூட். இந்த மாதிரி ஒரு ரோபோட் மாதிரி பிளேயரை வந்து நான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்த டேஸ்லேருந்து பார்த்ததே கிடையாது. ரொனால்டோ, மெஸ்ஸி அவங்கெல்லாம் வந்து பயங்கர மேஜிக்கலாக இருக்கும் டச்சு, அவங்க ட்ரிப்ளிங்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும், ஷார்ட் பவர் பயங்கரமாக இருக்கும். பட் பியூர் ஸ்ட்ரைக்கர், பியூர் ஃபினிஷர்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வந்து ஹாலாண்ட் மாதிரி கண்டிப்பாக இந்த அளவுக்கு கிளினிக்கலாக வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ எஸ், அண்ட் கிரேட் கேம் ஃபார் சிட்டி. அண்ட் ஆல்சோ ஃபுல்ஹாம்க்கு அவங்க சீசனை வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் பூஸ்டராக இருக்கும் அந்த 4 கோல் அடித்தது. ஸோ இதுலேருந்து 2 டீமும் எப்படி போகிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், லீட்ஸ் 3 செல்சி 1, அ பிக் அப்செட். லீட்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய 3 பாயிண்ட்டு. அண்ட் அதே மாதிரி வந்து அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கான ஸ்டார்டிங்கில் ஒரு கார்னரில் ஒரு கோல் அடிப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறதுக்கு முன்னாடியே டனாக்கா வந்து ஒரு வண்டர் கோல் அடிப்பார் அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து. அண்ட் அதுக்கப்புறம் 2-0 ஆயிடுச்சு. செல்சி வந்து டபுள் சேஞ்ச் பண்ணுவாங்க ஹாஃப் டைமில். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே சப்ஸ்டியூட்
பெட்ரோ நெட்டோ வந்து ஒரு கோல் அடிப்பார். ஆனால் அந்த கோலை அற்புதமாக கிரியேட் பண்ணது வந்து ஜேமி பைனோ கிட்டன்ஸ். ஸோ அவரை இப்போ தான் நம்ம ரீசெண்ட் டைம்ஸாக பார்க்குறோம் எப்படி விளாட்றாருன்னு. சரியான மூவு. பட் எப்போதும் போல் அவங்க டிஃபென்ஸ், செல்சி டிஃபென்ஸ் பயங்கர ஓட்டையாக இருந்தது. டொசின் வந்து கேவலமாக ஒரு பால் விடுவார், அதை கால்வர்ட் லூயின் டேப் பண்ணி 3-1 ஆக்கிடுவாங்க 70 மினிட்ஸ்லேயே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அவங்களால செல்சியால் இன்னொரு கோல் அடிக்க முடியல. ஸோ 3-1 லீட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தம். அவங்க பாட்டம் ஜோன், ரெலிகேஷன் ஜோன்லேருந்து வெளியே வந்திருக்காங்க இப்போது. ஸோ அவங்களுக்கும் வெஸ்ட் ஹாமுக்கும் 3 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ மேஜர் பூஸ்ட் லீட்ஸுக்கு. எனக்கு என்னன்னா போன ஃபியூ கேம்ஸாக தான் நம்ம செல்சியை பார்த்தோம். பார்சாவை ஜெயிச்சாங்க, ப்ரீமியர் லீக்ல நிறைய டீம்ஸை ஜெயிச்சுட்டு இருந்தாங்க, அண்ட் செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் அந்த மாதிரி டைட்டில் ரேஸில் இருந்தாங்க. போன கேம் கூட தான் நானே சொல்லியிருப்பேன் எங்களோட சூப்பராக விளாண்டாங்க, எல்லாமே நல்லா பண்ணாங்க, 10 மேட்ச் சூப்பராக ஆடினாங்கன்னு. ஆனால் இந்த கேம் நீ பார்த்தனா இவங்களாடா இதுன்ற மாதிரி. அதாவது யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்பர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸ்பர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஆடிட்டு இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒரு டீமோட தோப்பாங்க. அதே மாதிரி லீட்ஸ் ஹோமுக்கு போய் 3-1. அதுக்கு டெஃபினட்டாக என்சோ மரஸ்கா கொஞ்சம் ப்ளேம் எடுத்தே ஆகணும். பிகாஸ் பேக் லைனில் 3 பேரை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. பத்தியாஷேல் போட்டார், தொசினோ போட்டார், நிறைய. அதாவது ஓகே, நீ நிறைய ஃபிக்சர்ஸ் வருது, சான்சஸ் கொடுக்கணும், எல்லாமே ஓகே புரியுது. பட் ஆனால் டொசின் வந்து செம்ம வல்னரபுளாக இருக்கான். சத்தியமாக அவனை போட்டு ஆடினீங்கன்னா அவனாலே நீங்கள் கேம் தோப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் சண்டர்லேண்டில் லாஸ்ட்டில் வந்து ஒரு கேவலமாக ஒரு மிஸ்டேக் பண்ணி அதனால கேம் போவோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த இதெல்லாம் என்னடா, அதாவது பால் வந்துரும்டா, அவன் நினச்சிருந்தா உடனே டிரான்சிஷன் பண்ணி பாஸ் போட்டிருக்கலாம், இல்லை அவனால் முடியலன்னா கிளியர் பண்ணியிருக்கலாம். அவன் அவ்வளோ லேசியாக இருப்பான். ஒக்காஃபோர் அழகாக பீட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அழகா முடிச்சிருவான். ராபர்ட் சான்சஸ்லாம் கத்தி கிழிச்சிருவான் டொசினை. அவன் டொசின் யாரை கத்துவான்னு தெரியல. அவனை கத்துறானா இல்ல அந்த யார் ஆண்ட்ரே சாண்டோஸ் வந்து நீ பாசிங் ரேஞ்சில் இல்லை டே அதெல்லாம் யாரா. அதாவது அது மட்டும் இல்லைன்னு செல்சி எப்படியாவது இந்த கேமை கம்பேக் பண்ணி டிராவாது பண்ணியிருப்பாங்க. பட் ஆல் கிரெடிட்ஸ் டு டொசின் அடாராபியாயோ. கண்டிப்பா. ஏன்னா அந்த பொசிஷன்லேருந்து கண்டிப்பாக கிளியர் தான் பண்ணணும். பேக் பாஸ் கீப்பருக்கு போடுறான், கீப்பருக்கு வந்து காலில் கூட எடுக்க டைம் இல்லை. டைரக்டா பரவாயில்ல, நான் அவங்களுக்கு வந்து பெனால்டி பாக்ஸ் பேக் பாஸ்லாம் போடல, பரவாயில்ல இல்ல பேக் பாஸே போடல. அவன் போடலான்றதுக்குள்ளேயே ஒக்காஃபர் எடுத்துருவான். அந்த அளவு லேசி. அவன் போட்டு மிஸ் பாஸ் ஆனா பரவாயில்ல, அவன் போடவே இல்லை, அதுக்குள்ள ஒக்காஃபரே எடுத்துட்டு போயிடுவான். அவ்வளோ ஸ்லோவா இருப்பான் டொசின். ரொம்ப மோசம். கண்டிப்பாக வந்து செல்சி லாஸ்ட் சீசன்ஸ்லேருந்தே முக்கியமான கேம்லாம் ஜெயிச்சிருவாங்க. நம்ம அதே மாதிரி தான் பார்த்தோம். யூரோப்பில் ஜெயிச்சாங்க, அண்ட் ஆல்சோ வேர்ல்ட் சாம்பியன்ஸ் அதுலேயும் ஜெயிச்சாங்க. பட் அப்பப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சர்ப்ரைசிங் லாஸஸும் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் அன்பிரடிக்டபிளாக இருக்குது. பட் அவங்க ஃபேன்ஸ் சொல்லுவாங்க முக்கியமான கேம்ஸ் ஜெயிச்சா போதும்டா, கப்பு வந்துடும், நல்ல பொசிஷன் போயிடலாம், யூரோப் குவாலிஃபை ஆயிடலாம். ஸோ ஆனால் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக வரணும். ஆமாம், லீகுக்கு கன்சிஸ்டன்சி மெயின். அண்ட் செல்சி ஃபேன்ஸ்லாம் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, ஜாஷ் அச்சேப்பாங்க ஏன் மரஸ்கா விளையாட வைக்கவே மாட்டுறாருன்னு. அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஸ்பெல் இருந்தது அவங்க டிஃபெண்டர்ஸ்க்கு. அப்போ ஜாஷ் அச்சேப்பாங்க என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். அவர் கோல்ஸ் அடிச்சிருப்பாரு, ஃபாரஸ்ட் அவே போய் ஜெயிச்சிருப்பாங்க 3-0, அதில் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. லிவர்பூல் அகைன்ஸ்ட் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அவரை ஸ்டார்ட் பண்ணாமல் பத்யாஷேல், டொசினு அந்த மாதிரி அவர் இந்த மேட்ச் இல்லை, எப்போ அவைலபிளாக இருந்தாலும் அவனை யூஸே பண்ண மாட்டுறாங்க. ஸோ செல்சி ஃபேன்ஸே செம காண்டாராங்க. ஏன்டா அச்சேப்பாங்க யூஸ் பண்ண டொசினா யூஸ் பண்ணுறியடான்ற மாதிரி காண்டாராங்க. தெரில, அது வந்து என்சோ மரஸ்கா மட்டும்தான் பதில் சொல்லணும். ஓகே, கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம். ஆர்சனல் 2 பிரென்ட்ஃபோர்ட் 0 இன் எமிரேட்ஸ் ஸ்டேடியம். ஸோ வி வான் த கேம், க்ளீன் ஷீட், 3 பாயிண்ட்ஸ். இந்த மேஜர் திங் அதுதான். ஏன்னா இந்த கேம் ரொம்ப ரொம்ப டைட்டாக இருந்தது. நமக்கு தெரியும் இந்த மாதிரி குரூஷியலான கேம்ஸ் வரும். டைட்டில் ரேஸ்க்கு போகும்போது சில நாள் வந்து நம்ம ஓகே அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு ஃப்ளூயிடாக இருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் நம்ம ஜாபை முடிச்சு 3 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து அந்த ஒரு சாம்பியன்ஸ் மென்டாலிட்டின்னுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூப்பராக நல்லா ஸ்டேபிளாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஏன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க சைடில். நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நோடி மடுவாக்கே இருக்கட்டும், ஓடேகார்டாக இருக்கட்டும், மார்டினெல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்புறமேல் அதே ரைட் பேக் பென் ஒயிட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ நிறைய சேஞ்சஸ் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு கோல் செம்ம பில்டப் பை மடுவாக்கே, ஒயிட் அண்ட் மெரினோ. அவர் வந்து என்னடா அவன் கோல் அடிச்சுட்டே இருக்காண்டா, அவன் எனக்கு வந்து ஃபுல் டைம் அட்டாக்கர்னு பேரே மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ஆடுறான். லாஸ்ட் 6 கேம்ஸ் ஆல் காம்படிஷன் 7 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ். அண்ட் நிறைய பெரிய மிட்ஃபீல்டர்ஸோட அவங்க இந்த கேலண்டர் இயரில் நிறைய கோல் கான்ட்ரிபியூஷன் வச்சுருக்கான் ஃபார் கிளப் அண்ட் கண்ட்ரி. ஸோ சும்மாவே கிடையாது. அது மட்டும் ப்ளஸ் இல்லை, அவனோட ஒர்க் ரேட்
டெரிஃபிக்கான ஒர்க் ரேட் போடுறான். ஸோ உண்மையிலே மெரினோ வந்து செம்ம அண்டர் ரேட்டடாக இருக்கான்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா இன்னொரு செகண்ட் ஹேவட்ஸை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு மெரினோ வந்து. ஸோ அந்த ஃபால்ஸ் 9 பொசிஷன் இல்லை அட்டாக்கிங் பொசிஷனாக இருந்தாலும் சரி, டார்கெட் மேனாக இருந்தாலும் சரி, கார்னர்ஸில் ஹெட்டர்ஸும் அடிக்கிறான், கிராசஸ்லையும் ஹெட்டர்ஸ் அடிக்கிறான், நல்ல ஷாட்ஸும் அடிக்கிறான். ப்ளஸ் வந்து நீ சொன்ன மாதிரி ஒர்க் ரேட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அகெயின் அந்த சாக்கா கோலும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சாக்கா மாதிரி ஒரு டாலிஸ்மானிக் அட்டாக்கிங் பிளேயர் ஒரு டீமுக்கு, அதுவும் நீங்கள் டைட்டில் நோக்கி போகும்போது அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து நிறைய இந்த கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ், கோல்ஸ், அசிஸ்ட்லாம் வந்துட்டே இருந்தால் தான் அவங்க கான்ஃபிடென்ஸ்க்கும் பயங்கர பூஸ்டாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ். அண்ட் ஒன்ஸ் அகேன் ரீசெண்ட் டைம்ஸாக நீங்கள் கொஞ்சம் கோல்ஸ் விட்டுட்டு இருந்தீங்க ஆர்சனல். ஸோ இந்த க்ளீன் ஷீட் வந்து ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் உங்கள் டிஃபென்ஸுக்கு. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஓகே திரும்பியும் அந்த ஸ்ட்ரீக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் கோல் விடாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு கன்சர்ன் என்னன்னா, மாஸ்கேராவும் இன்ஜுரி லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டாரு. ஏற்கனவே சலிபா, கேப்ரியல் இன்ஜுரியாக இருக்காங்க. இப்போ மாஸ்கேராவும் ஆட் ஆகி டிம்பர் சென்டர் பேக் ஆடுறாரு, ஒயிட் ரைட் பேக் ஆடுறாரு. ஸோ இப்போ கண்டிப்பாக இது வரிங் சைன்ஸ். ஏன்னா நமக்கு வரிசையாக ஃபிக்சர்ஸ் வருது. அவங்க எந்த அளவுக்கு சீக்கிரமாக ரிட்டர்ன் ஆவாங்கன்னு தெரியாது கேப்ரியல், சலிபா. இப்போ மாஸ்கேராவும் போனனால நமக்கு டிஃபென்சிவ் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. இதுக்கு மேலே ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா யாராவது சிடிஎம்ல இருக்க யாராவது தான் சென்டர் பேக் போய் ஆடணும். அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் கேம்லாம் வந்து டஃப் கேம்ஸ் வருது. வில்லா பார்க்கில் போய் வில்லாவை ஆடுற கேம்லாம் வருது. அவங்களாம் டோட்டலாக வேறு ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக இந்த மாதிரி கேம்ஸ் தான் நமக்கு ப்ராப்பரான டெஸ்ட். இந்த மேட்சஸ்லாம் ரிசல்ட் எடுத்தே ஆகணும். இன்றைக்கி மேட்சே நீ பார்த்துருப்ப, பெருசாக நாங்கள் பிரைட்டாக ஃப்ளூவெண்ட்டாக இல்லாமல் 1-0 அந்த கிறிஸ்டல் பேலஸ் கேம் மாதிரி தான் ரொம்ப ஹேங்கிங் இன் ட்ரெட் மாதிரியே போயிட்டுருக்கோம். எப்படா ஆப்போனன்ட் கோல் அடிப்பாங்க, எப்படா அவங்க உள்ளே வருவாங்கன்ற மாதிரியே இருக்கும். கெல்லர் இந்த சைடு நிறைய சேவ் பண்ணிட்டு இருப்பான். இந்த செகண்ட் கோல் வர வரைக்கும் பீதியாகவே இருந்தது. ஐயோ அவங்க எப்பயா உள்ளே வந்துருவாங்களான்னு. அதில் முக்கியமாக ராயாவோட சேவ், கெவின் ஷாடாக்கு டாப் கிளாஸ் சேவ். அது இல்லைனா அப்போயே 1-1 ஆயிருப்பாங்க. கேம் எப்படி வேணாலும் மாறி இருக்கும். பட் அதான் நீ நல்லா விளாட்லாட்டியும் நீ கோல்ஸ் விடாமல் ஓகே நீ இந்த கேமில் இருக்க தெரியுமா, அதுதான் மெயின். ஏன்னா எல்லா கேமும் நம்மளால் நல்லா விளாட முடியாது. பட் நல்லா விளாட்லாட்டியும் ரிசல்ட் பார்க்குறது தான், அந்த 3 பாயிண்ட்ஸ் தான் வந்து சீசனுக்கு பேசும். கண்டிப்பா, எஸ். அண்ட் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், லிவர்பூல் 1 சண்டர்லாண்ட் 1. என்னடா இது 1-1 ஸ்டேல்மேட்டா இருக்கே அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. பயங்கர என்டர்டெய்னிங்கான கேம். அவ்வளோ சான்சஸ் ரெண்டு டீமுக்குமே. அத்தனை ஷாட் அடிப்பாங்க, அத்தனை சேவ்ஸ் வரும் கீப்பர்கிட்டேருந்து. ரெண்டு டீமுமே வந்து போஸ்ட் அடிப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக எல்லாமே நடந்துச்சு இந்த கேமில். அண்ட் வேர்ட்ஸ் வந்து பயங்கர பிரைட்டான கேம் அவருக்கு இன்னைக்கு. ஸோ அவர் வந்து ஆல்மோஸ்ட் கோல் அடிச்சிருப்பாரு. அது ஓன் கோல் ஆயிடுச்சு முக்கியலே. அண்ட் ஆல்சோ சண்டர்லாண்டுக்கு டல்பி வந்து ஒரு வண்டர் கோல் அடிப்பாருங்க. அது கண்டிப்பாக டிஃப்ளெக்ட் ஆச்சு லைட்டாக. நம்ம வேண்டைக்கு வந்து அவரோட யூஸ்வல் ட்ரேட்மார்க் போஸ்ட் போடுவார், லைட்டாக பேக்கில் போட்டு டிஃப்ளெக்ட் ஆகி கோல் போச்சு. பட் ஸ்டில் அது வந்து கண்டிப்பாக வேற லெவல் கோல். ஆனால் வந்து சண்டர்லாண்ட் கோயிங் டு அவே ஆன்ஃபீல்டில் என்ன பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக அவங்க 6th பிளேஸில் இருக்காங்க இப்போ டேபிளில். அதுக்கு அவங்க ஃபுல் ஒர்த்து. கண்டிப்பாக. ஏன்னா இதே மாதிரி தான் அவங்க வந்து ஆன்ஃபீல்ட்லேயும் போய் பாயிண்ட் எடுத்தாங்க, ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் போய் ஜெயிச்சாங்க, ஸ்டேடியம் ஆஃப் லைட்டில் சொல்லவே வேணாம், ஆர்சனலோட ட்ராப் பண்ணாங்க. அண்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய டீம்ஸோட அவங்க வந்து செம்மையாக ஃபைட் பண்ணுறாங்க. அண்ட் அவேல போய் பாயிண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியல். பெரிய பெரிய டீம்ஸ்க்கே ரொம்ப ரொம்ப கஷ்டம். சண்டர்லாண்ட் மாதிரி டீம் கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் தான் இந்த சீசன். எல்லா கேமுமே செம்மையாக ஆடுறாங்க. முக்கியமாக அவங்களுக்கு டிஃபென்சிவ்லி ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கனால அவங்க கேமுக்குள்ளே இருக்காங்க. ஆப்போனண்ட் அவ்வளோ சீக்கிரமாக கோல்ஸ் அடிக்க விட மாட்டுறாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு பெரிய பெரிய பாசிட்டிவ். கண்டிப்பாக. ஆனால் நம்ம பார்த்தோம் லிவர்பூல் ஹோமில் அவங்களோட ஃபேன்ஸு முன்னாடி ஆடும்போது அவங்க என்ன அந்த அட்டாக்கிங் ப்ரெஷர் போடுவாங்கன்னு தெரியும். அதே மாதிரி தான் போட்டாங்க. எல்லாருமே ஷாட் அடித்தாங்க. கீப்பரும் செம சேவ்ஸு, டிஃபென்ஸும் செமையாக பண்ணாங்க. பட் ஆக்சுவலாக இதில் ஃபன்னி திங் என்னன்னா, லாஸ்ட் டையிங் ஸ்டேஜஸில் சண்டர்லாண்டுக்கு தான் வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது. ஸோ இவங்க கவுண்டர் அட்டாக்கிங்கில் வந்து சண்டர்லாண்ட் கீப்பர் சரியான லாங் பால் போடுவார். இசிடோர் செமையாக எடுத்துகிட்டு போய் அலிசன் எல்லாம் கட் பண்ணி கடைசியில் ஷாட் அடிப்பார். பட் அங்கே கியேசா வந்து ஒரு சரியான கோல் லைன் கிளியரன்ஸ். கியேசா வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா வந்து அந்த ஹாஃப் லைன்லேருந்து இசிடோருக்கு வந்து செம லீட் இருக்கும், செம முன்னாடி தான் இருப்பார். பட் கியேசா கடைசி வரையும் கீப்பரை தாண்டினாலும் கடைசி வரையும் போய் அந்த பிளாக் போடலைன்னா லிவர்பூலுக்கு அந்த ஒரு பாயிண்ட் கூட கிடச்சிருக்காது. சண்டர்லாண்ட் அகைன் ஒரு பெரிய டீம், அவே ஆன்ஃபீல்டில் போய் 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ பயங்கர பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இது. கண்டிப்பாக. அண்ட் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம்,
எவர்டன் 0 சாரி எவர்டன் 1 அடிச்சிட்டாங்க. எவர்டன் 1 போன்மோத் 0. அண்ட் போன்மோத்தோட வர்ஸ்டான ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இது எப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னே தெரில. அந்த அளவுக்கு நல்ல ஃபார்மில் இருந்தாங்க. அவங்க நல்ல ஃபார்மில் இருந்து டாப் 4லே இருந்தாங்க. சடனாக நீ பார்த்தனா லாஸ்ட் 5 கேம்ஸ் தோற்று போயிட்டாங்க. அண்ட் இந்த கேம் தோற்றது முக்கியமாக அவங்க ஹோம்லேயே தோற்றுருக்காங்க அகெயின்ஸ்ட் எவர்டன் என்னால் சத்தியமாக ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஒரு கேம் என்னன்னா யுனைடோட 10 மேனில் போய் 10 மேனாக ஆடி ஓல்ட் ட்ராஃபில் ஜெயிக்கிறாங்க. அடுத்த கேமே ஹோமில் நியூ கேஸ்லோட 4-1 தோக்குறாங்க. நெக்ஸ்ட் கேமே போன்மோத்தாவே போய் 1-0 ஜெயிக்கிறாங்க. ஜாக் கிரீலிஷ் வந்து செம கோல் அடிச்சு 78 மினிட்ல 1-0 ஜெயிச்சு க்ளீன் ஷீட்டோட போகிறாங்க. ஸோ ப்ரீமியர் லீக் இஸ் அன்பிரடிக்டபிள்னு இதுதான். ஏன்னா ஒரு கேம் ஒரு மாதிரி ஆடுறாங்க. ஸோ இவங்க இந்த ஃபார்மில் இருக்காங்க அந்த ஃபார்மில் இருக்காங்க நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது. கண்டிப்பாக இவங்க என்னன்னா அவையில் தான் நாங்கள் பாயிண்ட் எடுப்போன்னு ஒரு காரில் நிற்கிறாங்க. அதுவும் அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் அந்த ஃப்ரண்ட் 4 இருக்காங்கல்ல, அவங்கனால தான் வந்து அவங்க பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க எப்போதுமே. பட் ஸ்டில் வந்து அவங்களோட டிஃபென்ஸையும் நம்ம வந்து குறைச்சி எடை போட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த 1-0 வின்ல வந்து அந்த க்ளீன் ஷீட் வைக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். அண்ட் பிக்ஃபோர்டோட சேவ்ஸ் லாஸ்ட் கேம்ஸில் அதுதான் பிரச்சனையாக இருந்தது. அவங்க மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணாங்க, கோல்ஸ் போச்சு. இந்த வாட்டி பிக்ஃபோர்ட் பக்காவாக பண்ணிட்டான், யாரும் மிஸ்டேக்ஸ் பண்ணல. 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க எவர்டன். ஸோ குட் சைன் ஃபார் தம். எஸ் அண்ட் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம். இதுவும் வந்து ஆக்சுவலாக சிட்டிக்கு அடுத்து இந்த வீக்கில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேம். பிரைட்டன் 3 ஆஸ்டன் வில்லா 4 7 கோல் த்ரில்லர். அண்ட் இதில் பிரைட்டனுக்கு ஒரு பிரைட்டான ஸ்டார்ட்டு. ஃபர்ஸ்டே 2 கோல் அடிச்சிருவாங்க. வேன் ஹெக்கா ஒரு கோலு, அதுக்கப்புறம் இன்னொரு பவுட்டார ஜோன் கோல் போவோம். பட் வந்து சரியான ஸ்டார்ட். பட் ஓலி வாட்கின்ஸ் இஸ் பேக் ஃபார் ஆஸ்டன் வில்லா. ஒரு 2 சரியான கோல்ஸ் அடிச்சு ஒரு 2-2 ஈக்குவலைஸ் பண்ணுவார். அதுவும் அந்த செகண்ட் கோல் இருக்கே வேற லெவல். என்ன ஃபினிஷ்! சுற்றி 3 டிஃபெண்டர்ஸ் இருப்பாங்க, முன்னாடி ஒரு கீப்பர் இருப்பான். அது தாண்டி அந்த பாட்டம் கார்னரில் ஒரு கூலான ஃபினிஷ். எப்போதும் பார்க்குற வாட்கின்ஸை பார்க்க முடிஞ்சுது. பட் அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் டக்குன்னு ஒரு 2 கோல் அடிச்சு போயிடுவாங்க. ஒனானா ஒரு கோலு, அதுக்கப்புறம் மாலன் ஒரு கோலு. பட் திரும்பியும் வந்து பிரைட்டன் வருவாங்க. வேன் ஹெக்கா அவரோட செகண்ட் கோல் அடிப்பார். இது வந்து ஒரு பேங்கர்னு தான் சொல்லணும். சரியான கோல். ஒரு டிஃபென்சிவ் மைண்டட் பிளேயருக்கு வந்து 2 கோல் கிடச்சி அதுவும் இந்த செகண்ட் கோல் வந்து சரியான கோல். பட் அதுக்கப்புறம் வந்து அவங்களால வந்து கேம்குள்ளே வர முடியல. 3-4 முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆஸ்டன் வில்லா டேக் 3 பாயிண்ட்ஸ் அண்ட் கன்சிக்யூட்டிவ் 6th வின் ஜெயிச்சனால அவங்க இப்போ 3rd பிளேஸ்க்கு போகிறாங்க. செல்சி தோத்ததை வந்து பயங்கரமாக கேபிட்டலைஸ் பண்ணி 3 பாயிண்ட்ஸ் லீட் இருக்காங்க செல்சியோட. ஸோ பயங்கரமான மொமெண்ட்ஸ் ஆஸ்டன் வில்லா ஃபேன்ஸுக்கு. ஆக்சுவலி இது யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சைலண்டாக ஸ்னீக் இன் பண்ணாதான் ஆஸ்டன் வில்லா. பிகாஸ் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க நம்மளே வீடியோஸ் போட்டிருக்கோம். எப்படா அவங்க ஃபர்ஸ்ட் கோல் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி. அவங்க பாட்டம் 3ல இருந்தாங்க. அப்படி இருந்த ஆஸ்டன் வில்லா தான் இப்போ 3rd பிளேஸில் 27 பாயிண்ட்ஸில் இருக்காங்களா. சத்தியமாக யாரும் நம்ப மாட்டாங்க. பிகாஸ் அவங்க எல்லா கேமும் அதுக்கப்புறம் வின் பண்ண தான் செஞ்சாங்க எக்ஸப்ட் லிவர்பூல் கேம். ஸோ அவங்க டேபிள் அப்படியே டர்ன் பண்ணி சிட்டியோட 1 பாயிண்ட் தான் கம்மியாக இருக்காங்க. ஆர்சனலோட 6 பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்காங்க. 27 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட் கேம் ஆர்சனலோட வில்லா பார்க்கில் ஆடுறாங்க. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் இஃப் தே வின் த கேம். உங்களுக்கே தெரியும் 3 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ வில்லாவோட கம்பேக் வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். உனே எமரி வந்து டோட்டலாக அப்சைட் டவுனாக மாற்றிட்டாங்க. இப்போ ஆஸ்டன் வில்லா ஆர் மோர் டேஞ்சரஸ் டீம் டு பிளே இன் பிரீமியர் லீக். கண்டிப்பாக. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் 2 கோல் போனோன்னா எமரி வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுவான். அப்புறம் கோலில் வாட்கின்ஸ்லாம் கோல் அடித்ததுக்கப்புறம் செமையாக செலிப்ரேட் பண்ணுவான் டச் லைனில். பட் ஸ்டில் வந்து கடைசியில் பிரைட்டன் வந்து ஒரு கோல் அடித்து ஈக்குவலைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த கேமில் வந்து ஆக்சுவலாக வில்லாவோட ஃபர்ஸ்ட் கோல் கீப்பர் வந்து ட்ரைனிங்கில் இன்ஜுரி ஆனனால பிசோட் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். பிசோட் வந்து ஃபர்ஸ்ட் கோல் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஆமாம் பிசாரான ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஒனானா பயண்டீர் மாதிரி பண்ணிட்டாரு. கார்னர்ல ஈஸியா கோல் விட்டாரு. பட் லாஸ்ட்ல வந்து ஒரு சரியான சேவ். ஆமா கடைசியில அந்த ஒரு சேவ் பண்ணுவாரு. அந்த சேவ் பண்ணலனா பிரைட்டன் 4-4 பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போயிருப்பாங்க. சோ எஸ் ஓகே ஓவரால் சம பெர்ஃபார்மன்ஸ். கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம். நியூகாஸ்ல் யுனைடெட் 2 ஸ்பர்ஸ் 2 இன் சென்ட் ஜேம்ஸஸ் பார்க். அண்ட் 2 டீமுமே ஒரு ட்ரா ஆகி 1 பாயிண்ட் எடுத்துட்டு போறாங்க. பட் இந்த கேம் வந்து டோட்டல் கிறிஸ்டியன் ரொமேரோ ஷோ. பிகாஸ் கிறிஸ்டியன் ரொமேரோ காப்பாற்றலைன்னா டெஃபினட்டாக ஸ்பர்ஸ் இந்த கேம்லேருந்து ஒன்றுமே எடுத்துகிட்டு போயிருக்க முடியாது. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூகாஸ்ல் லேட்டர் ஸ்டேஜ்லாம் கோல்ஸ் அடிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி
கார்டன் பெனால்ட்டியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அவங்க கேப்டன் ப்ரூனோ கொமேரஸ் அடிச்சதாக இருக்கட்டும். ஸோ லிட்டரலாக ஓகே 3 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க நியூ கேசல் நினைக்கும் போது தான் ரொமேரோ வந்து ஒரு ஃபஸ்ட்டு கோலே செம கோல் அடிச்சிருப்பாரு. ஓகே, ஃபஸ்ட்டே செம கோல் அடித்து 1-1 ஆக்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க 2-1 லேட்டர் ஆனதுக்கப்புறம் ஓகே இட்ஸ் ஓவர் அவங்க 3 பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறாங்கன்ற போது பைசைக்கிள் கிக் அடிக்கிறான்டா ரொமேரோ. அதாவது அவன் டிஃபெண்டரா இல்லை அட்டாக்கரா இல்லை அட்டாக்கிங் டிஃபெண்டரா சத்தியமாக தெரில. பட் கேப்டன் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க சைட், பிகாஸ் அந்த 1 பாயிண்ட் சேவ் பண்ணதுக்கு ரீசனே அவன் தான். கண்டிப்பாக அதுவும் இந்த கேம் வீக் வந்து கண்டிப்பாக கோல்ஸ் கலோர்னு தான் சொல்லணும். நிறைய கோல்ஸ் எல்லா கேம்லேயும் வந்தது. பட் குறிப்பிட்டு டிஃபெண்டர்ஸ்க்கு ஒரு சரியான கேம் வீக் இது கோல்ஸ் படி. அண்ட் ஆஸ் யூஷுவல் சவுத் அமெரிக்கன்ஸ் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. யூஸ்வலாக நம்ம பிரசீலியன்ஸ் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த தடவை ரொமேரோ ஆக்சுவலாக அந்த வேர்ல்ட் கப் முடியும் போது ரொமேரோ அண்ட் லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து பெஸ்ட் சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப் இந்த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் வேர்ல்ட் கப் முடிஞ்சோடனே அவங்களோட ஃபார்மும் அப்படியே முடிஞ்சிருச்சு, அப்படியே காலி ஆயிடுச்சு. பட் இப்போது ரொமேரோ வந்து பேக் திரும்பியும் ஸ்பர்ஸுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கேப்டனாக பாயிண்ட்ஸு எடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா யூஸ்வலி வேண்டவன் தான் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவ் வைஸ் அண்ட் கோல்ஸ் வைஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டுருந்தாரு. ஸோ ரொமேரோ திரும்பியும் இந்த கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும் அவருக்கு. ஸோ ஸ்பர்ஸுக்கும் கொஞ்சம் இதுலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு, இந்த ஸ்லம்ப்லேருந்து வெளியே வர்றதுக்கு யூஸ் ஆகுமான்னு பார்ப்போம். Okay, going on to the next game. Yes, going on to the next game. Crystal Palace take all 3 points against Burnley away from home. And இந்த கேம்மே வந்து என்னடா 1-0 தான் இருக்கே அப்படிலாம் நினச்சிடாதீங்க. பயங்கர என்டர்டெய்னிங்கான கேம், நிறைய சான்ஸ் கிடச்சிது. மட்டேட்டா மட்டுமே எத்தனை சேவ் போட்டாருன்னு தெரில. டுப்ராவுக்கா சரியான கேம். டுப்ராவுக்காவுக்கு இது டுப்ராவுக்கா மட்டும் இல்லைனா கிறிஸ்டல் பேலஸ் பல கோல் அடிச்சிருக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஹெண்டர்சனும் நிறைய சேவ்ஸ் போடுவார். அதுவும் ஒரு சேவ் வந்து கையில் பட்டு அந்த போஸ்ட் அடிச்சு போவோம். ஸோ அதெல்லாம் இல்லைன்னா வந்து பர்ன்லியும் வந்து உள்ளே வந்திருப்பாங்க கேம்குள்ளே. பட் கடைசியில் அந்த ஒரு கோல் வந்து வேற லெவல் கோல். குவேஹி வந்து ஒரு லாங் பால் போடுவார். அதை டேனியல் முனியோஸ் ரைட் பேக் என்ன ரன்னு, என்ன ஹெட்டரு, என்ன கோல். ஆஸ் யூஸ்வல் நம்ம இப்போ தான் சவுத் அமெரிக்கன்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். முனியோஸ் another டிஃபெண்டர், another கொலம்பியன் சவுத் அமெரிக்கன், சரியான ஹெட்டிங் கோல். அண்ட் இந்த சாலிட்டரி கோல் 3 பாயிண்ட்ஸ் கிறிஸ்டல் பேலஸ் எடுத்து கொடுத்ததுக்கு ரீசனாக இருந்தது. ஸோ சம பர்ஃபார்மன்ஸ் பேலஸ் once again. Yeah. And going on to the last game of this game week, Nottingham Forest 1, Wolves 0. And Wolvesோட லூசிங் ஸ்ட்ரீக் போயிட்டே தான் இருக்குது. அவங்க இதுக்கு மேலே பாயிண்ட் எடுப்பாங்களா மாட்டாங்களா, இல்லை 2 பாயிண்ட்லேயே சீசனை முடிச்சிருவாங்களான்னு தெரில. அவங்க எனக்கு தெரிஞ்சு மேனேஜர் மாறினதுக்கப்புறமும் எதுவும் மாறலை. அவங்க அதே மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ரீசெண்ட் டைம்ஸாக நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பாயிண்ட் எடுக்குமோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமாக இதை மென்ஷன் பண்ணி ஆகணும், இகோர் ஜீசஸோட ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் லீக் கோல் இது அடித்து 1-0 ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஷான்டைச் டீமுக்கு இது நல்ல ரிசல்ட். எஸ். அண்ட் நெக்ஸ்ட் கேம் வந்து இன்னும் நடக்கல, யுனைடெட் அண்ட் வெஸ்ட் ஹாம். ஸோ வெஸ்ட் ஹாம் வந்து இப்போ தான் திரும்பியும் ரெலிகேஷன் ஜோனுக்குள்ளே போயிட்டாங்க. ஏன்னா லீட்ஸ் வின் பண்ணி வெளியே வந்தனால. அண்ட் யுனைடெடுக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான கேம். ரீசெண்ட் டைம் வந்து நல்லா அன்பீட்டன் ஸ்ட்ரீக் அப்புறம் கொஞ்சம் ரொம்ப வேவரிங்காக இருக்குது ஃபார்மு. ஸோ அந்த ஃபார்மை எப்படி பிரேக் பண்ணுவாங்க. ஸோ வெஸ்ட் ஹாம் வந்து ஸ்ட்ரகிளிங் டீம். நான் என்ன நினைக்கிறேன்னா யுனைடெட் ஸ்டில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கோல் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் கண்டிப்பா, அதாவது ப்ரெடிக்டே பண்ண வேணாம். அதாவது அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிப்பாங்கன்னு நினச்ச எவர்டன் மேட்ச் அவங்க சம்மந்தமே இல்லாமல் தோத்தாங்க. கிறிஸ்டல் பேலஸ் அவையெல்லாம் ட்ரா தான் நடக்கும்னு நினச்சா அங்கே ஜெயிக்கிறாங்க. ஸோ நான் வந்து இனிமேல் யுனைடெட் மேட்ச்லாம் ப்ரெடிக்ஷனே பண்ண விரும்பலை. என்ன பண்ணுறாங்க அடுத்த நாள் எழுச்சி பார்ப்போம், அவ்வளோதான். இல்லை அன்றைக்கே உட்காந்து பார்த்தா இன்னும் பெட்டராக இருக்கும். நைட்டு ஒரு 1:45க்கு போடுறாங்க. ஸோ பார்ப்போம் என்னென்னு. நீங்கள் என்னன்னு கமெண்ட்ஸில் போடுங்க என்ன ப்ரெடிக்ஷன்னு. அது நீங்கள் போடுறதுக்குள்ளே ரிசல்ட்டே முடிஞ்சிருக்கும். பட் ஓகே கைஸ், இந்த கேம் வீக்கோட ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்லேயே அடுத்த கேம் வீக் வந்துடும். இதே மாதிரி தான் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் கேம் வீக் வர வரைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு ரீச் ஆகும். குட் பை.